வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டசபை தேர்தல் 2026. இது திருவிழா மாதிரி இருக்குது இந்த எலெக்ஷன். வாக்களிக்க கடமை உள்ளவனாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி தோப்பூர் 23வது வார்டு எம் கோகுலகிருஷ்ணன் என்ற கோபி. நான் ஒரு ஓட்டுநர். ஒரு 30 வருஷமாக அந்த தொழிலில் தான் இருக்கேன். ஓட்டுநர் பணிபுரிந்து வருகிறேன். இந்த நான் ஓட்டு பெற்று இதோட அஞ்சாவது ஓட்டு போட போகிறேன். ஒரு 20 ஆண்டுகளாக என் தொகுதியில் நிறையா இருக்குது. என் வார்டு 23வது வார்டு தோப்பூர். அந்த வார்டில் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கணும் அதெல்லாம் இந்த 20 வருடமாக மாறலை. இனிமேல் அதை பற்றி தான் நான் சில பகிர்ந்துக்கலான்னு நினைக்கேன். நம்மளுக்கு கோர்வையாக பேச வராது, பேசி பழக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு சுகாதாரம்னா என்னென்னு கேட்குற நிலைமையில தான் என்னோடய வார்டு இருக்குது. சுற்றி சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் உடங்குடி அந்த பதிலாக இருந்தால் ஒரு சொன்னதுக்கு வேண்டியாட்டும் எடிசன் ஆஸ்பத்திரி குளத்துலேருந்து வாரீங்கன்னா எடிசன் ஆஸ்பத்திரிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே வந்து பாருங்கள். அந்த ரோடு எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, என்னென்ன பச்சை குழந்தைகள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ துர்நாற்றம் வீசுது அப்படின்னு பாருங்கள். இன்னொன்றையும் பார்த்துட்டு வாங்க. அந்த சாக்கடைக்கு ஏற்றாப்புல தான் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வாங்க. அதுவும் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்படி வந்து நீங்கள் அதில் ரைட் எடுத்துட்டிங்கன்னா குலசை மெயின் ரோடு வந்துடும். அப்படி போயிடலாம். இன்னொன்று குடிநீர் வசதி. நல்ல தண்ணி எப்போ வருது, சப்பு தண்ணி எப்போ வருதுன்னே தெரியாது. சப்பு தண்ணி 2 மணி நேரம் வருதுன்னா நல்ல தண்ணி அரை மணி நேரம் வரும். நல்ல தண்ணி மாதத்துக்கு 2 நாள் தான் வருது. சப்பு தண்ணி வாரத்துக்கு 1 நாள் தான் வருது. எல்லா மக்களும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு 20 லிட்டர் கேனை வாங்கி வச்சுட்டு அதை குடிச்சிக்கிட்டு போர் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட நிலைமை. இன்னொன்று ரோடு வசதி. ஊர் பார்த்திங்கன்னா 4 தெருவில் நல்லா ரோடு இருக்கும், 2 தெருவில் ரோடே இருக்காது. இப்படி தான் இருக்குது. கேட்டால் அது இது மாநகராட்சி ரோடு, இந்த எடிசன் ஆஃபீஸ் ரோடு வந்து ஹைவே ரோடு, இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் எலெக்ஷன் ஆரம்பிக்க போகணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா 2 தாரை போட்டு 2 இடத்துல மட்டும் ரோடை போட்டிருக்காங்க. இப்படி தான் சுகாதாரம். இன்னொன்று போக்குவரத்து வசதி. நான் இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7ஆம் நம்பர் டவுன் பஸ் குலசேகரப்பட்டினம் உடங்குடி போகிற பஸ் முத்தாரம்மன் கோவில் தெரு வழியாக வந்து தோப்பூர் ஊர் வழியாக வந்து மெயின் ரோட்டில் ஏறி போகும். இது எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் இருந்த பஸ். அதுக்கப்புறம் அங்கே மாடுகள்லாம் நிறைய கூட்ட நெரிசலாக இருக்கிறதுனால எடிசன் ஆஃபீஸ் அந்த ரோட்டு வழியாக வந்து திரும்பி மெயின் ரோட்டில் போகும். இப்போ அதுவும் கிடையாது. மினி பஸ்ஸும் வர்றது கிடையாது. நம்மளும் கேள்வி கேட்குறது கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட பைக் இருக்குது. வெறும் நிறைய வயசானவங்க, நிறைய தங்கச்சிமார், நிறைய ஆச்சிமார், அம்மாமாரெலாம் நடந்து போவாங்க. இத்தனை பைக்கில் வெயிலையும் மழையிலையும் லிஃப்ட் கேட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா மெயின் ரோட்டில் போய் மேஜிக் ஆட்டோ வரும், அதில் 10 ரூபா கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்க பைக்கில் போகிறவங்க, இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இது போக்குவரத்து. அது எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கல. இன்னொன்று நம்ம எங்கள் ஊருக்கு மெயின் ரோட்டில், அதாவது எடிசன் ஆஃபீஸ் சுமதி ஹாஸ்பிட்டல் தாண்டினோடனே லெஃப்ட் சைடு சுத்திகரிப்பு நிலையம், பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம், அதை ஆன் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டு பின்னாடி கதவை பிடிக்கிட்டு இருந்தாலும் இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஓட்டுநர், எல்லா கிளாஸையும் ஏற்றி தான் விட்டுருக்கோம். ஃபுல்லாக தான் இருக்கும், ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும். அந்த ஏசியை மீறி அந்த ஸ்மெல் உள்ளே வரும். வண்டியில் வர்றவங்க என்னாச்சு, சின்ன பிள்ளைங்க எதுவும் இதாகிட்ட இல்லைம்மா இந்த இது இருக்குது, இந்த ஸ்மெல்லு தான் சொல்லுவோம். இந்த ஊரில் இப்படி இருக்கா, முருகர் இருக்கிற ஊரில் இப்படி இருக்கா அப்படிம்பாங்க. அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு 2 செகண்டு அந்த காரில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அதுக்கு பின்னாடி உள்ளதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது இப்போ தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் நோய் வாய்ப்பாட வச்சுல தான் எதனால் வருதுன்னு தெரியும். சுகாதார கேடு ரொம்ப 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 மோசம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது போதைனா ஒயின் ஷாப் போதையோ
அந்த சிகரெட் போதையே இல்லை, கஞ்சா. ஏன் தம்பிமார், எங்கள் ஊரில் எல்லாம் தம்பிமார் தானே. அவ்வளோ அசால்ட்டாக சின்ன சின்ன பசங்க அவ்வளோ அசால்ட்டாக அடிக்காங்க கஞ்சா. எங்கள் மக்களும் பழகிட்டாங்க, அவன் கஞ்சா அடித்து கத்திட்டு கிடக்கான்ட்டு. ஆனால் அந்தந்த வீட்டில் உள்ள தாய்மார்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, தான் பிள்ளை எப்படி இருக்குன்ட்டு. அக்காமார் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, நம்ம தம்பிமார் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அசால்ட்டாக கஞ்சாலாம் எப்படிங்க கிடைக்கும், அவ்வளோ அசால்ட்டாக. பார்க்க எனக்கு காலையில் அவ்வளோ போதையில் பசங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இது சோஷியல் மீடியாலாம் அப்படி பெரிய இதெல்லாம் வீடியோ போட்டதில்லை, சும்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சாக்கடையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் என் ஊரில் அவ்வளோ பேர் நோயில் படுத்துருவாங்க போல், அப்படி தான் இருக்குது. போராட்டங்கள்லாம் பண்ணிட்டாங்க, எல்லா கட்சியிலேருந்து போராட்டம் பண்ணிட்டாங்க, ஊர்லேருந்து போராட்டம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலதாங்க இந்த 20 ஆண்டுகளில் இதெல்லாம் நடக்காமல் இருக்குது. இனியும் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அண்ணன்மார்களை, தம்பிமார்களா, தாய்மார்கள் அனைவரும் யோசித்து, ஓட்டுக்கு போனால் எல்லோரும் தர்றாங்க, வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டம்தான், எல்லோரும் வாங்குங்க, அதை ஒன்றும் தப்பாக நான் சொல்லலை, தராங்க, வாங்கிங்க. நம்ம ஊரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. சாமி ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாலும் சாமி தான். அதனால் நம்மளுக்கு கோயில் கட்டி தராங்க, கோயில் கொடைக்கு டொனேஷன் தராங்க, தசராவுக்கு டொனேஷன் தராங்க அப்படின்னு சொல்லி மதத்தை வச்சியும் ஏமாற்றுவாங்க. அதனால் பார்த்து நம்ம வாழணும்னா நம்ம ஊர் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது கொஞ்சம் யோசித்து நான் வாக்கு செலுத்த போகிறேன். நீங்களும் இவங்களுக்கு தான் போடணும்னு நான் சொல்லலை, இதெல்லாம் யோசித்து வாக்கு செலுத்துங்க. இன்னும் நிறைய இது எல்லோரும் இது வீடியோ எல்லாருக்கும் வந்து நினைப்பீங்க. இது ஏன் வார்டில் உள்ளது மட்டும் சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர் தொகுதியே சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அது நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் சொல்ல, ஏன் வார்டில் உள்ளது மட்டும் இன்னும் நிறையலாம் இருக்குது. எனக்கு இது ஒரு 20 வருஷமாக இதெல்லாம் மாறும்னு நினச்சது மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் நிறையெல்லாம் விஷயம் இருக்குது. இன்னொன்று திருச்செந்தூருக்கு வரோம், ஒன்று திருச்செந்தூர் தொகுதியில் உள்ளது மட்டும், அந்த மகளிர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பின்னாடி அவ்வளோ ஜன்னல் இருக்கும், அதான் காற்று வர்ற இடம், அதுலேயும் சாக்கடை ஓடும். திருச்செந்தூர் மொத்தத்தில் திருச்செந்தூரே சுகாதாரம் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் யோசித்து வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.